ஆயிடுச்சா டைம்? அஸ்ஸலாமு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏராளமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றார். இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு கட்டளை இடுகின்றார். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள், தங்களுடைய இறைவன் மீதே முழுமையாக தவக்குள் வைப்பார்கள் என்று அல்லாஹ் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அப்ப உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த தன்மைகளும் அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கக்கூடிய அந்த பண்புகளும் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உரையில நம்ம அதைத்தான் காண இருக்கின்றோம்.
அல்லாஹ்வை நாம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று நம்ம சொல்றோம். ஆனா நம்மளுடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கை சரியானதாக இருக்கின்றதா, உண்மையான நம்பிக்கையாக இருக்கின்றதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அந்த மக்கத்து காபீர்களும் அல்லாவை நம்பி இருந்தாங்க. அவங்க என்ன அல்லாஹ் இல்லைன்னா சொன்னாங்க? அபூஜஹலுடைய பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் திருமறையில பேசுகின்றான். அல்லாஹும்ம, அவன் துவா செஞ்சது, எங்களுடைய இறைவா அப்படின்னா. அன்ஃபால் என்ற அந்த அத்தியாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அபூஜஹில் செய்த துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனும் அல்லாவை தான் கூப்பிட்டுருக்கான். அப்ப அவனும் அல்லாவை தான் கூப்பிட்டா நம்மளும் அல்லாவை கூப்பிடுறோம். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவனுக்கே நிரந்தர நரகம், நமக்கே சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் அப்படின்னா நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினான் நாம சொர்க்கத்திற்கு செல்லலாம். நாம நம்ப வேண்டிய விதத்தில் நாம இறைவனை நம்புவோமே ஆனால் நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அவன் நம்புனான், இறைவனை நம்புனா, அல்லாஹ் இருக்கான்னு நம்புனான். ஆனா நம்ப வேண்டிய விதத்துல அவனை நம்பல, அல்லாஹ்வை நம்பவில்லை. அபூஜஹலுடைய வகைராக்கள் நம்ப வேண்டிய விதத்துல நம்பாதனாலதான் அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம சரியான முறையில சரியான முறையில அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்போமே ஆனால் இறைவனுடைய உதவி நமக்கு மிக அருகாமையில இருக்கும். படைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான், இறைவன் நமக்கு அருள் புரிவான், அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல வந்தாதான் நாம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். ஏனால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஹுவ மௌலாக்கும் ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அல்லாஹ் தான் உங்களுடைய பாதுகாவலன். ஹுவ மௌலாக்கும், உங்களுடைய பாதுகாவலன் அவன்தான். ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அல்லாஹ் தான் உதவி செய்வதில் மிகச் சிறந்தவன், உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவனை மிகச் சிறந்தவன் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அப்ப நாம உண்மையிலே அல்லாஹ்வை நம்பணுமையானால் அவனுடைய நம்பிக்கையில நாம் உறுதியாக நிற்க வேண்டும். பார்க்கின்றோம் பாலஸ்தீன முஸ்லிம்கள் எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்துல நம்பிக்கை கொண்டிருப்போமேயானால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக நம்ம மாறிவிடும். பல பேருடைய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு 3 பேர் மொத்தமாக இறந்து விடுகின்றார்கள். உடனே நம்முடைய சகோதரர்கள் போய் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் இனிமே என்னத்த பொறுமையா இருக்கு, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி பாக்குறாங்க, அவங்க ஒரு மயத்தாங்கரையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதற்காக இந்த பெண்மணி அழுகுறாங்க? அந்த பெண்மணியினுடைய குழந்தை இறந்து விட்டது. உடனே அந்த பெண்மணி இடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொறுமையாயிருமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு ஏற்பட்டாதான் தெரிஞ்சிருக்கு என்று சொல்லி அந்த அம்மா எடுத்தெறிந்து பேசிய உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதுவுமே சொல்லல, போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி இடத்துல சொல்லப்படுது, யாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல எப்படி பேசிட்ட? அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வேகமா ஓடி வந்தாங்க. அந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதரே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தெரியல, அதனால நான் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான வெளிப்பாடு. இன்னம சபுர் இந்த சருமத்தில் உள்ளா, பொறுமைனா என்னன்னு தெரியுமா? துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்தில் கை கொள்வதற்கு பேர் தான் பொறுமை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், அந்த மாதிரியான வார்த்தை வரும். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் அதுல உறுதியா இருக்கிறேன், என்னுடைய ரப்ப நான் முழுமையா நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், என்னுடைய ரப்பின் மீது நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன் என்ற அந்த வெளிப்பாடு, நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்படி வரணும் நமக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது துன்பம் வந்தவனே அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களா, வேற அல்லாஹ்க்கு வேற வேலை இல்லையா, நான் தான் கிடைச்சனா, என்னைய தான் அல்லாஹ் இப்படி சோதிக்கணுமா என்பது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர். அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொண்டு உங்களை சோதிப்பான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்காகத்தான் இந்த பூமியில உங்களை படைச்சிருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா,
உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? உங்களில் செயலில் அழகானவர் யார் என்பதை சோதித்தறிவதற்காகத்தான். டெஸ்ட் பண்றதுல அந்த உலக வாழ்க்கையை திட்டமாக சோதிப்போம். நீங்க எப்படிப்பட்டவர், உங்களுடைய செய்திகளையும் சோதிப்போம். இறை நம்பிக்கையை கொண்டோம் என்று சொன்னதனால் நீங்கள் சோதிக்கப்படாமல் படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா இறை நம்பிக்கையாளர்கள்? எல்லாம் கேள்வி எழுப்புகின்றான். இறை நம்பிக்கை கொண்டோன்னு சொன்னதுனாலேயே உங்களை நான் சோதிக்காம விட்டுருவேனா? கிடையாது. பல்வேறு விதமான சோதனைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன். வல நபுல் வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிமு மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை பல்வேறு விதமான விஷயங்களை கொடுத்து நான் சோதிப்பேன். உங்களுடைய உள்ளத்துல பயத்தை போடுவேன், பசிய கொடுப்பேன். பயத்தை கொண்டும் பசிய கொடுத்தோம். இன்னும் உங்களுடைய உயிர்களை குறைத்தும் பொருளாதாரத்தை குறைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சேதப்படுத்தியும் நான் உங்களை சோதிப்பேன். உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்பேன். அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து நான் சோதிப்பேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறைப்பேன். இது எதுக்காக? நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா இல்லையான்றது சோதித்தறிவதற்காக. யாரு பொறுமையாக இருக்கின்றார்களோ அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்படி வரும் சோதனை. சோதனை இல்லாம சொர்க்கம் போயிட முடியாது. பல பேரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சொர்க்கம் என்பது இலகுவாக கிடைத்து விடுமா? ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத்தி ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. நரகம் என்பது மனோ இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார், சிரமப்படணும். சிரமப்படப்படப்படதான் ஒவ்வொரு சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அப்படியே நாம தாண்டி 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 போகும் பொழுதுதான் சொர்க்கம் அங்கே கிடைக்கும் நமக்கு. பல பேருடைய நினைப்பு என்னவா இருக்கு, இந்த போனவனையும் அப்படியே ஆட்டோமேட்டிக் கதவு திறக்கும்ல, அந்த மாதிரி நம்ம போய் நின்றவனையும் சொர்க்கத்தினுடைய கதவு திறந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு கடையில போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடறதுனா கூட சிரமப்பட்டுதான் போய் வாங்கி சாப்பிடணும். அதுல பல பேர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அப்படிங்கும் போது சொர்க்கம் கிடைப்பது சும்மாவா? அப்ப நாம நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது? ஒவ்வொருவரும் எவ்வளவு, அந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுடைய வீடியோக்களை எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு உறுதிப்பாடு. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, உயிர் போகின்றது, மகன் இறந்து விட்டான், தாய் இறந்து விட்டால், தகப்பன் இறந்து விட்டான், துடிக்கின்றார்கள். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை திட்டக்கூடிய வார்த்தையோ அவன் மீது அதிருப்தி கொள்ளக்கூடிய வார்த்தையோ கிடையாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பொறுப்பாளன். இதை தவிர வேற வார்த்தை வரவில்லை. ஏன்? ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன கால லஹும் நாஸு இன்னாஸ கத் ஜமஅு லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா வ காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம், அவ்வளவுதான், உங்களை அழிப்பதற்கு எதிரிகள் திரண்டு விட்டார்கள், மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், முடிஞ்சிச்சு உங்களுடைய கதை என்று சொல்லி அவர்கள் இடத்துல சொல்லப்பட்ட போது அவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. எல்லாரும் நம்பிட்டாங்களா? அழிக்க வந்துட்டாங்களா? அழிக்கணும்னு திட்டம் தீட்டிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா? சூழ்ந்துட்டாங்களா? அப்படின்னா அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்குறுதியாக வழங்கினார்கள். இருந்தா அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டானே என்று அவர்கள் சொல்வார்கள். அது அவர்களுடைய உள்ளத்துல ஈமானையும் கட்டுப்படுதலையும் தவிர வேற எதையும் அதிகப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்படி சொல்லிட்டு அவர்கள் சொல்வார்களாம், காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு மிகச்சிறந்த பொறுப்பாளன். எத்தனை பேர் இதை சொல்றோம்? எவ்வளவோ துன்பம் துயரங்களை அனுபவிக்கின்றோமே, இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகின்றதா? புலம்பல் வரும். இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, நான் இப்படி நினைச்சேனே, அப்படி நினைச்சேனே, அப்படி ஆயிருக்க கூடாதா, இப்படி எவ்வளவு புலம்பல்கள். இந்த புலம்பலுக்கு பதிலா படைச்ச இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய
2 வாசகங்கள் நமக்கு உண்டான மருந்தாக இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். தௌபா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நபியே, நீங்க போய் எடுத்து சொல்லுங்க, உங்களை புறக்கணிக்கின்றார்களா? நீங்க சொல்றதை கேட்கலையா? உங்களை துன்பப்படுத்துறாங்களா? உங்களுக்கு தொல்லைக்கு ஆளாக்குகின்றார்களா? உங்களை மன ரீதியான நெருக்கடிக்கு ஆளாக்குகின்றார்களா? எவ்வளவோ விஷயத்துல அவர்கள் உங்களை உங்களை வழிகெடுக்க பார்க்கிறான். உங்களை பெருமளவுக்கு துன்பத்திற்கு ஆளாக்குறான். அப்ப நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? 4 வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதை நீங்க சொல்லுங்கன்றாங்க. இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, பல பேருக்கு அப்படியா இப்படிலாம அல்லாஹ் சொல்றான். பல பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கின்றது. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, நான் அவன் மீதே தவக்குள் வைத்து விட்டேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மகத்துவமிக்க அர்ஷினுடைய அதிபதியாக வீற்றிருக்கின்றானே, அத்தகைய அந்த இறைவன் மீது நான் தவக்குள் வைத்து விட்டேன். அவனையே முழுமையாக நான் சார்ந்து விட்டேன். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே எனக்கு போதுமானவன். அப்படி நீங்க சொல்லுங்கன்றாங்க. எத்தனை பேர் சொல்றோம்? கரெக்டா யோசனை பண்ணி பாரு. அப்ப நாம இறைவனுடைய நினைவை விட்டும் தூரமா போயிட்டு இருக்கோம். இறை நம்பிக்கை என்பது இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதனுடைய வெளிப்பாடு வரமாட்டேங்குது. இருக்குன்னா அதனுடைய அவுட்புட் வரணும்ல. கரண்ட் இருக்குன்னா ஃபேன் ஓடணும், லைட் ஓடணும், மோட்டர் சுவிட்சை போட்டா தண்ணி வெளியே வரணும், தண்ணி டேங்க் நிறையணும். பாக்குறோம்ல, கரண்ட் இருக்குன்னா அதெல்லாம் செய்யணுமா இல்லையா? கரண்ட் இருக்குன்னு சொல்றோம், லைட் எரிய காணா, ஃபேன் ஓட காணா, மோட்டர் வேலை செய்ய மாட்டேனுது. கரண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிற முடியுமா? உள்ளத்துல ஈமான் இருந்தா அந்த இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கோ அப்படி இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி இருக்கின்றோமா? அந்த மாதிரியான உறுதிப்பாடு இருக்கின்றதா நம்மளுடைய உள்ளத்துல? பல நபர்களுடைய அந்த செயல்பாடு ஏதோ அல்லாஹ் இருந்துட்டு போறான், அல்லாஹ்ட கேட்டா கேட்டு பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கும் என்பது போன்ற எண்ண ஓட்டங்கள் தான் பெருவாரியானவருடைய நிலைமை இருக்கின்றது. அல்லாஹ் நம்ப வேண்டிய விதத்துல நம்பல. அல்லாஹ்விடத்தில் நீதான சரணாகதி அடையணும். இறைவா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு? உன்னிடத்துலதான் நான் கேட்பேன், உண்மையிலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாடு வர வேண்டும். அப்படி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஈமானை உடையவர்களாக எத்தனை பேர் இருக்கின்றோம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்தார்களே, எப்படிப்பட்ட நம்பிக்கை? தங்களுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது, எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டன. கான திம்ராத்தி ஆக்கிரா, இறைவா என்னுடைய மனைவியோ மலடியாகி விட்டார். ஆனால் வலம் அகும் பிதுவாய்க ரப்பி ஷகியா, இறைவா இருந்த போதிலும் உன்னிடத்துல பிரார்த்திப்பதில் நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன். கேட்டுக்கிட்டே இருப்பேன் உன்கிட்ட, நீ எனக்கு கொடுப்ப. நான் உன்னிடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ எனக்கு தருவ. எப்படிப்பட்ட நம்பிக்கை பாத்தீங்களா? தலை நெரிச்சு போச்சு, எலும்பெல்லாம் பலவீனம் ஆயிருச்சு, மனைவியும் மலடியா இருக்கிறா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. எப்படி எப்படி இப்படி கேட்கறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும், உறுதிப்பாடு, அல்லாஹ் மேல வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அவருடைய நாவிலிருந்து வந்தது. வலம் அக்கும் பிதுவாய்க ரப்பி ஷகியா, இறைவா உன்னிடத்தில் கேட்பதில் நான் துர்பாக்கியசாலி ஆகவே மாட்டேன். கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ கொடுப்ப. எனக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அத்தகைய வயது முதிர்ந்த காலத்திலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்தானா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான்ல. இதுதான் நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கின்றதா? யோசனை பண்ணி பாருங்க. பெருவாரியா தர்கா வணக்க வழிபாடுன்னு மக்கள் போனதுக்கு காரணம் என்ன? 2 தடவை கேட்டு பார்க்கறது அல்லாட்ட, 1 மாசம் கேட்டு பார்க்கறது, தர்ற மாதிரி தெரியல, போயிடும் வீடு. கிளம்பி விடுகின்றார்கள். சீனியப்பா தர்கா, ஏர்வாடி தர்கா என்று பலா முசீபத்து உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. அதுதான் காரணம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அல்லாஹ் கொடுக்காதத செத்த பணம் கொடுத்துருமா? அல்லாஹ் கொடுக்காதத ஏர்வாடி ஆண்டவர் கொடுத்துருவாரா? அல்லாஹ் கொடுக்காதத நாகூர் ஆண்டவர்னு சொல்றீங்களே, அவர் கொடுத்துருவாரா? அவர்கிட்ட போய் சாவு நம்பிக்கை பாட்சாவே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய கொடுக்கணும். அவருக்கே பிள்ளை இல்லை.
அவர் கல்யாணமே பண்ணாம இருந்த அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு அவருக்கு இது கிடையாது. இதுதான் யதார்த்தம். அப்ப என்ன நினைக்கின்றார்கள்? இவர் எப்படி புள்ள கொடுப்பார் நினைக்கணும்ல. படைச்ச இறைவன் மேல எங்கே நம்பிக்கை குறைகின்றதோ அந்த இடத்துல இணை கற்பித்தல் உள்ளே நுழைந்து விடுகின்றது. இறைவன் நம்ம காப்பாற்றுவான்ற அந்த இறைவன் மேல ஆசை வேணுங்க. இறைவனுடைய அருள் மேல நம்ம ஆசைப்படணும்ன்றான்ல. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையில் இருந்து விலகி விடுகின்றது தங்களுடைய இறைவனை அழைப்பதற்காக. தங்களுடைய இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி பிரார்த்தித்து அழைக்கின்றார்கள் தெரியுமா? ஹௌஃபன் வ தமஆ, பயத்தோடும் ஆசையோடும் அவனை அழைக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறாங்க. எங்க இறைவன் நம்மளை தண்டிச்சிருவானோ அப்படின்ற பய உணர்வும் வரணும். இறைவா நீ கொடுப்ப, நீ என்னை கைவிட மாட்ட, நான் உன்னிடத்துலதான் கேட்பேன், நீ எனக்கு தருவ என்ற ஆசையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தலாம் பாரு. அப்படிப்பட்ட அந்த உறுதிப்பாடோடு யார் இருக்கின்றார்களோ ஃபலா தஅலம் நஃப்ஸு மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஉம் பிமா கானூ யஅமலூன். இத்தகைய அந்த உறுதிப்பாடோடு யார் இருக்கின்றார்களோ அத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய, நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எந்த உள்ளமும் கற்பனை செய்து பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு கண் குளிர்ச்சியை அவர்களுடைய அந்த உறுதிப்பாட்டிற்காக நான் பரிசாக வழங்குவேன். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவோன். இறை நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்களையும் இறைவனை மறுத்து இறைவன் மேல நம்பிக்கை இல்லாத அந்த ஃபாசிக்குகளையும் ரெண்டு பேரையும் சமமாக்கிடுவேன் நினைக்கிறீங்களா நீங்க? நல்லா கேள்வி எழுப்புகின்றானே, எப்படிப்பட்ட வார்த்தைகள். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஏன்னா தானு அங்கிட்டு இங்கிட்டு வந்துகிட்டு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஏதோ பல பேர் துவா செய்யும் போதே அல்லாஹ் கொடுக்குற மாதிரி தெரியல, இருந்தாலும் கேட்டு வைப்போம். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இது அல்லாஹ் இணை கற்பிக்கக்கூடிய பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இறைவா நீ விரும்பினா கொடு, கேட்கக்கூடாது. நம்ம இறைவா நீ நாடினால், ஏன் அல்லாஹ் தரமாட்டானா? நீங்க நாடுனா கொடு அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? கொடுக்காம போயிடுவான்ற ஒரு நிராசையில தான் நீங்க கேட்கிறீங்க. யார் இறைவனை மறுக்கக்கூடிய காபிர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் தங்களுடைய ரப்பினுடைய அருளில் நிராசை அடைவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, தன்னுடைய பிள்ளையை காணான்னு தேட சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. சிறு பிராயத்தில் தூக்கிட்டு போய் கிணத்துல வீசி விட்டார்கள் படுபாவிகள். அவர்களுடைய பிள்ளைகளை, அவங்க மகங்களே செஞ்ச வேலை. அதுக்கடுத்து இன்னொரு தம்பியை கூட்டிட்டு போய் அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இதுக்காக பிடித்து வைத்துக் கொண்டார்கள். இவர் ரெண்டு பிள்ளையும் காணா சொல்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல, இத்தனை வருஷமா கிடைக்கல, இனிமேலா கிடைக்க போறாருன்னு தான் நினைப்பு வரும் நமக்கு. சொல்றாங்க தன்னுடைய பிள்ளைகள் போய் தேடுங்க. அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். காபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைவார்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாத்தீங்களா? கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். அந்த உறுதிப்பாடு இருக்கணும் நம்மள்ட்ட. நம்ம கேட்கறது எப்படி? எல்லாம் கொடுக்க போறான், சரி இருந்தாலும் கேட்டு வைப்போம். அப்படி கேட்கிற ஆட்கள் இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா, அப்படி நம்ம கேட்டோம்னா நல்லா கொடுப்பானா? நான் 2 மாசம் 3 மாசம் கேட்டேன், இன்னும் நல்லா தர்ற மாதிரி தெரியல. சரி வேற வழியை பார்த்தோம்னு கிளம்பிடுறாங்க தர்கா போய். பிள்ளைக்காக நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதுதான் செய்தான் 2 வேற ஆள் அனுப்பி விடுவான். அப்படித்தான் பல வருஷமா பிள்ளை இல்லாம இருந்தாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க சீனியப்பா தர்கால போய் அந்த முடியை திண்டாங்க பாருங்க. அடுத்த மாசமே குழந்தை உருவாயிருச்சு. சீனியப்பா தர்கால போய் முடியை திண்டா உடனே குழந்தை உருவாயிரு. படைச்ச ரப்புடைய வல்லமை, அவனுடைய வல்லமையில எவன் நம்பிக்கை இழக்கிறான் அவன் தான் நாசமா போறான், அவன் தான் வழிகேட்டுல போறான், அவன் தான் நரகத்துக்கு போகின்றான். அதுதானே? அப்ப இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். இறைவன் என்னை கைவிட மாட்டான். இறைவா நீ தான் தரணும், வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? நீதான் என்னுடைய ரப்பு, உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் கிடையாது. உன்னுடைய அருள்ல நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னிடத்தில் பிரார்த்திப்பதை நான் துர்பாக்கியசாலி அடைந்து விட மாட்டேன்.
நீ எனக்கு கொடு என்ற அந்த உறுதிப்பாடோடு கேட்கணும். அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் பெருசா கேளுங்க. நம்மள 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இதுவா ஒரு 12,000 ரூபாய் வரக்கூடாதா? ஒரு 13,000 ரூபாய் வந்துட்டா என்ன? கேட்கிற துவாவே ஏன் 1 கோடி ரூபாய் கேட்க வேண்டியதானே? ஒரு 100 கோடி ரூபாய் கேளுங்க. அல்ல என்ன இல்லாதவனா? அவன் என்ன ஒண்ணும் இல்லாதவன்? அதுக்கு ஆற்றல் இல்லாதவனா? அவன் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கிறவன்ட்ட போய் ஒரு 500 ரூபாய் கேட்கிறோம். அனைத்து செல்வ வளங்களும் அவனிடத்தில் இருக்கின்றது. இல்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஹஸானாக்கள் அவனிடத்தில் இருக்கின்றது. அவன்கிட்ட போய் கேட்கிறீங்க, கேட்டாங்க கேட்க வேண்டியதானங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தர்றாங்க. எத்தனை பேர் கேட்கிறோம்? அப்படி நமக்கே அது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இதெல்லாம் கேட்டா அல்லாஹ் கொடுப்பானா என்பது போன்ற எண்ண ஓட்டம் வரக்கூடாது, உறுதிப்பாடு இருக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சோனத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். பல பேர் கேட்கிறது, இறைவா சொர்க்கத்துல ஒரு ஓரத்திலேயே எனக்கு ஒரு இடத்த கொடுறா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கேட்டா அதை கேட்கணும். இருக்கிறதே டாப் கிரேடு. இறைவனை அங்கே கொண்டே உட்கார வை, கேட்க வேண்டியதானே? என்ன வந்துருது? அல்லாஹ் தரமாட்டானா? கருணையாளன் இல்லையா? அன்பாளன் இல்லையா? ஒரு தாயை விட நம்ம மேல பல கோடான கோடி மடங்கு நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவன் இல்லையா? அவன் தரமாட்டானா? அப்ப கேட்கும் போது அவனிடத்துல உறுதியோட கேட்கணும். இறைவா நீதான் எனக்கு என்ற அந்த உறுதிப்பாடு. அதுதான் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள். தங்களுடைய ரப்பையே முழுமையாக, என்னுடைய ரப்பு தான் எங்களுக்கு கதி என்று கிடப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த மாதிரியான உறுதிப்பாடு வர வேண்டும். அந்த உறுதி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஷிர்க் வராது. வீட்டுக்கு முன்னாடி தட்டு தகடு தாயத்து தொங்க விட மாட்டான். வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் என்னென்னதெல்லாம் எது எதெல்லாம் தொங்க விடணும் எல்லாத்தையும் கட்டி தொங்க விடுறது ஷிர்கான வேலைகள். தட்டு தகடு தாயத்து, ஏன் தாயத்து வருது? நோய் நோக்காடு நீக்கக்கூடியவன் அவன் தானங்க. படைச்ச ரப்பிடத்துல தானே கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர் அந்த நோய் நிவாரணத்தை பெறுவதற்காக நமக்கு கட்டுத்தந்த பிரார்த்தனை எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை. அதுஹிபில் பாஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுஆதிரு சகமா. இறைவா துன்பங்களை போக்கக்கூடியவனே, மனிதனுடைய இரட்சகனே, ஷிஃபி எனக்கு நோய் நிவாரணத்தை கொடு. அந்த ஷாஃபி நீதான் நோய்க்கு நிவாரணம் அளிப்பவன், நீதான் நோய்க்கு குணமளிப்பவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் கிடையாது. வேற எங்க இருக்கு? எங்க எவன்கிட்ட போய் கேட்க நிவாரணத்தை? யார்கிட்ட கேட்கிற நிவாரணத்தை? நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுஆதிரு சகமா. ஷிஃபாவை கொடு. எப்படி நீ ஷிஃபாவை கொடுக்கணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்ததற்கு உண்டான வடிவே தெரியக்கூடாது, அப்படி ஒரு ஷிஃபா எனக்கு கொடு. கேட்கலாம்ல? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போய் தர்கால போய் கேட்கறது, கையேந்துறது. ஏர்வாட போய் பாருங்க, எல்லாம் போய் இந்த கிராமப்புறத்தாவல் உள்ள போய் பிரச்சாரம் பண்ணும். பிள்ளை இல்லையா 250 ரூபா தொட்டில் கட்டி போட. நீங்க ஒரு தொட்டில கட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பெற்றுரும். யாரு பிள்ளை கொடுப்பா? உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லையா? நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு வளையல் வாங்கி சாராமாவுக்கு சாத்தி கொடுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகணும்னா பொண்ணு பாரு போய் இந்த மாதிரி வந்து பாக்குற, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இறைவன் மேல நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கை இல்ல, அதனால ஓடுறான் குணத்தை நோக்கி, அதனால ஓடுறாங்க சமாதியை நோக்கினா உறுதிப்பாடு வர வேண்டும். அத்தகைய உறுதி மிக்கவர்களா நம்ம இருந்தோமே ஆனால் அல்லாஹ் நம்முடைய உறுதிப்பாட்டிற்கு அருள் செய்வான். அந்த ஒரு உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இறைவனை நம்ப வேண்டிய விதத்துல நாம நம்புவோம். அவனிடத்துல அந்த சோனத்தை மகத்தான பரிசாக நம்ம பெறலாம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பல பேரும் இறைவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவதற்கு காரணம், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்தேன், அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அப்படின்றது போல ஒரு நிராசை அடைந்தவர்களாக பேசுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ரப்பிடத்துல நான் பிரார்த்தனை செய்தேன், துவா செய்தேன், என்னுடைய ரப்பு என்னுடைய துவாவை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி ஒரு அடியான் அவசரப்படாத வரை அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அடிப்படையை விளங்கிக்கணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்ம சொல்றதையெல்லாம் கேட்கறது அவன் நம்மளுடைய வீட்டு வேலைக்காரனா? அவன் நம்மளுடைய ரப்பு, நம்முடைய எஜமானன். அவன் நம்ம கையை கட்டிக்கிட்டு இறைவா கொடுத்துருன்னு கெஞ்சணும். பல பேர் அல்லாவுக்கே கட்டளை போடுறது, நீ கொடுக்குறியா இல்லையா, தராட்டினா அவ்வளவுதான், நீ கொடுக்காட்டி நான் வேற பக்கம் எங்கிட்டா போயிருவேன்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப என்ன செய்யறது? இறைவனுக்கு நம்ம கட்டளை அவன்கிட்ட கெஞ்சணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டால் அவனுடைய அந்த 2 கரங்களை ஏந்திட்டா அந்த கரங்களை வெறுமனை அனுப்ப இறைவன் வெட்கப்படுத்தான். எப்படியாவது ஒரு வகையில் அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த நம்பிக்கை வரணும். 3 வகைகளில் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான். ரசூலுல்லாஹி சொன்னார், ஒண்ணு நம்ம கேட்கிறோம், கேட்டதே அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படி இல்லையா, நமக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை அல்லாஹ் தடுத்து விடுவான். இதுவா கேட்டேல, நீ இந்த பக்கம் போனீங்கன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு வைக்க வேண்டிய இருந்துச்சு. நீ என்ன செஞ்ச? எனக்கு இறைவா ஒரு 5000 ரூபாய் வேணும்னு கேட்ட. 20 லட்சம் ரூபாய் உன்னை காப்பாத்தினேன். ஒரு நோய் நோக்காடு அனுப்பலான்னு இருந்தேன், அல்லாஹ் நாடி இருப்பான். ஒரு கேன்சர் நோயை வர்றதுக்கு எல்லாம் நாடிட்டான்னு நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு 10,000 ரூபாய் நீங்க எல்லா இடத்துல இறைவா ரிஸ்க்கு கொடுன்னு கேட்டிருப்பீங்க. இந்த 10,000 போதுல கேன்சரை எல்லாம் காலி பண்ணியிருந்தானே எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. விளங்கணும், தீமையை அல்லாஹ் தடுத்து விடுவான். 2, 3வது அதை அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்காம மறுமைக்கு உண்டான சேமிப்பாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பார்க்கிறோம். சொன்னோனையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் சொன்னாங்களாம், யார சொல்லலாம் அப்படின்னா நாங்க அல்லாஹ்விடத்துல அதிகமா கேட்போமே அப்படின்னோனையும், நீங்க எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலளித்தார் என்ற செய்தியை பார்க்கணும். நம்பிக்கை வரணும். இதுதான் நம்பிக்கைன்றது. அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கை வரணும். அவநம்பிக்கை இருக்கக்கூடாது அல்லாஹ் மேல. அப்படி அவநம்பிக்கையோடு கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அடிப்படையை நம்ம உள்ளத்துல வச்சு அவனிடத்தில் அதிகம் கேட்போம், அல்லாஹ் செய்வான். இறுதியாக 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வார ஜும்மாவுடைய வசூல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய அழைப்பு பணிகளுக்காக, மாவட்ட அந்த தாவா பணிகளுக்காக வசூலிக்கப்படுகின்றது. எவ்வளவு உங்களால் அதிகமா உங்களுக்கு பங்களிப்பு தர முடியுமோ அவ்வளவு அள்ளி போடுங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதாலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி என்ற அந்த அஜெண்டாவை முன்னிட்டு 10 மாத செயல்திட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை அறிவிச்சதனுடைய வெளிப்பாடாக அது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வேதாலையில ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உண்டான ஒரு பொதுக்கூட்டத்தை அவங்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு பேர் அதிகமா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமோ அதற்கு உண்டான முஸ்லிம்களோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் நம்முடைய பணிகளை பொருந்திக் கொள்வான் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.